இந்த கதை நடந்தது 2007. அப்போ எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். நிறைய நாளாக சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்கிற ஆசை எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு. அப்போது ஒரு ஃப்ளாட்டில் ஒரு வீடு எங்களுக்கு ஓகே ஆனிச்சு. அந்த ஃப்ளாட்டில் மொத்தமாக 3 ஃப்ளோர். அதில் எங்கள் வீடு டாப் 3rd ஃப்ளோரில் ரைட் சைடில் இருந்துச்சு. பேசிக்காக அந்த வீட்டில் ஒரு சின்ன ஹால், 2 ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் இருந்துச்சு. ஒரு சின்ன அழகான வீடு அந்த ஃப்ளாட்டில். நாங்கள் அங்கே ஒரு ஜூலை மாதிரி ஷிஃப்ட் ஆனோம். என்னமோ தெரியலை, அந்த வீட்டை எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, நான், அதுக்கப்புறமா எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அப்போ அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அந்த வீட்டுக்கு போன வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஒரு வாரம் வரைக்கும். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக எங்கள் அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை வரதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடிக்கடி சண்டை வரும். சில நேரங்களில் 2 பேரும் 1 வாரம் 2 வாரம்னெல்லாம் பேசாமல் இருப்பாங்க. நைட் ஆனால் எங்கள் தம்பி திடீர்னு முழிச்சுக்குவான். எல்லாரையும் முறைச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப தூங்குவான். இது எல்லாத்த விட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு திடீர்னு நைட் சொல்லி வச்ச மாதிரி 2 மணிக்கெல்லாம் முழுப்பு வந்துடும். யாரோ எங்கள் வீட்டில் நைட் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி எங்கள் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ சொல்கிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போது ஒரு சனிக்கிழமை மாதிரி தம்பி டியூஷன் போயிட்டான். இப்போ நானும் எங்கள் அம்மாவும் தான் வீட்டில் இருந்தோம். எங்கள் அம்மா என்னை பார்த்து, தம்பி நீ என்றைக்குமே இந்த ஹாலில் வந்து படுக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஏமான்னு நான் கேட்டேன். இல்லடா, இங்கே படுத்தா ஏதோ கெட்ட சொப்பனமாக வருதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எங்கள் வீட்டில் 2 ரூம்னு சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், அதில் ஒரு ரூம் சாமி ரூம். மற்ற ரூமில் தம்பி பெட்டில் தூங்குவான், நான் கீழே மெத்த போட்டு தூங்குவேன். எங்கள் அப்பா பால்கனியில் தூங்குவார், அம்மா ஹாலில் தூங்குவாங்க. இப்போ எங்கள் அம்மா சொன்ன விஷயத்துக்கு வருவோம். ஸோ நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், என்ன மாதிரி கனவுமா உங்களுக்கு வருதுன்னு. யாரோ ஒரு வயசான ஒரு அம்மா நம்ம வீட்டு ஹாலில் இருந்து எங்கள் அம்மாவை முறைச்சி பார்க்குற மாதிரியும், அவங்களோட தலைமுடி எங்கள் அம்மாவோட கையில் கொத்தா இருக்கிற மாதிரியும் கனவு கண்டேன்னு சொன்னாங்க. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் அது கனவு மாதிரியே ஃபீல் ஆகானா உண்மையிலேயே நடக்கிற மாதிரி இருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இதை கேட்டதுலேருந்து எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. ஒரு நாள் நைட் ஒரு 11 மணி மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா அம்மாவும் ஹாலில் கொஞ்சம் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தம்பி நல்லா தூங்கிட்டான், ஆனால் எனக்கு அன்றைக்கி தூக்கம் வரல. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து அப்போ ஒரு விஷயம் சொன்னார். அதை இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியலை. நாங்கள் இருக்கிற அந்த வீட்டோட ஓனர் எங்கள் ஃப்ளாட்டுக்கு 2 ஃப்ளாட் முன்னாடி தான் இருந்தாங்க. இந்த வீடு அந்த ஓனரோட அம்மாவோட வீடுன்னும், நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முதல்ல தான் அந்த ஓனரோட அம்மா அந்த வீட்டில் இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க. இதில் தலையில் குண்டை தூக்கி போட்ட விஷயம் என்னன்னா, அந்த ஓனரோட அம்மா இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீட்டு ஹால்லே தான் இப்போவும் இருப்பாங்களாம். அவங்க இறந்து போனது கூட இந்த வீட்டு ஹாலில் தானா. இதை கீழ் வீட்டுக்காரங்க எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னே அம்மா பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க. எல்லாத்த விட இதை கேட்ட அன்றைக்கி நைட் எனக்கு ஒழுங்காகவே தூக்கம் போல. அடுத்த நாளே எங்கள் அப்பா ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை பண்ணார். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் அந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள், கெட்ட கனவுகள் அப்படின்னு எதுவுமே வரல. ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை நான் கேட்டேன்ல, அந்த பயங்கரமான ஃபீல் இன்னும் என்னை விட்டு போகலை.